ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட 18வது வருஷம் ஐயப்ப யாத்திரையோட வீடியோ தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியே தேங்காய் வாங்கி அதில் இருக்க முடியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு கார்க்கு போட்டு அடைச்சிடுவாங்க. ஸோ காற்று போகாத மாதிரி இருக்கணும், அடுத்த நாள் நெய் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வியாழக்கிழமை அப்போது காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பால் பாயாசம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ சாமிக்கு நம்ம மலைக்கு போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகிறோமோ அது எல்லாத்தையுமே சாமி முன்னாடி வச்சுட்டு ஒரு பூஜையை பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஒரு இலை போட்டு வாழை இலை போட்டு அதில் கொஞ்சம் அரிசி வச்சு மேலே ஒரு தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ பயணம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்க ஒரு விநாயகர் கோயிலில் கும்பிட்டுட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வந்து எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து அந்த தேங்காவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு எங்கள் பேகு அதுக்கப்புறம் அதில் உடைகள் எல்லாமே போட்டுட்டு கிளம்பி எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். ஸோ 8:30 மணிக்கு இருமுடி கட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சிது. ஸோ எங்கள் குருசாமி வந்து 9 மணிக்கு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் கொடுத்துருந்தோம் அம்மனுக்கு. ஸோ அந்த அபிஷேகமும் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். ஸோ இது 18வது வருஷன்றதுனால தென்னங்கன்று வந்து கொண்டு போனோம். 18வது வருஷம் ஐயப்ப சாமியை பார்க்க போகிறவங்க. ஸோ அதே மாதிரி நானும் தென்னங்கன்று எடுத்துக்கிட்டேன். எங்கள் குருசாமியும் வந்து அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி பூஜையை பண்ணிவிட்டு நாங்கள் போய் இருமுடி கட்ட ஆரம்பித்தோம். ஸோ இருமுடி கட்டுறது நான் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இருமுடி கட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12:30க்கு முடிஞ்சுது. 12:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 1 மணிக்கு சாமி படத்தை எடுத்து கார் முன்னாடி கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். 1 மணிக்கு ஆரம்பித்த பயணம் போகிற வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அது கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. ஒரே ஒரு இடத்துல டீ குடித்தோம். ஸோ டீ குடிச்சிட்டு அதோட நைட்டு டின்னருக்கு தான். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 1:30 மணி அந்த மாதிரி வந்து டைரெக்டாக பம்பாவுக்கு போயிட்டோம். ஸோ இதில் வந்து நடுவில் நிலக்கல்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ நிலக்கல்லில் தான் பார்க்கிங் பண்ணணும் காரை. ஸோ இது வந்து செல்ஃப் காருன்றதுனால கேட்டோம் இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போகலாமான்னு. பட் பம்பாவில் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பம்பாவில் பார்க்கிங் இல்லைன்றதுனால நாங்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் மட்டும் போயிட்டு எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் மட்டும் திருப்பியும் வந்து நிலக்கல்ல காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி திருப்பி பம்பாக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நாங்கள் பம்பாலேருந்து கிளம்புறதுக்காக கிட்டத்தட்ட 4 மணி ஆகிட்டு. ஸோ நாங்கள் பம்பா வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து இருமுடி கட்டை திருப்பி கட்டிட்டு கன்னிமூல கணபதிக்கு உடைக்கிறதுக்கான தேங்காயும் எடுத்து வச்சுட்டு 18ஆம் படிக்கு உடைக்க வேண்டிய தேங்காவையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இருமுடி கட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அந்த இருமுடிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு யார் யார் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு நாங்கள் வந்து ஏற ஆரம்பித்தோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து தனியாக மலை ஏறினதே கிடையாது, யாருனா என் கூட இருப்பாங்க. ஸோ என் 18வது வருஷம் நான் வந்து தனியாகவே மலை ஏறினேன். யாருமே என் கூட இல்லை. ஆக்சுவலாக நான் எதுவும் சாப்பிடவும் இல்லை. மலை ஏறும்போதும் சரி, சாமி பார்த்ததுக்கப்புறம் சரி, இறங்கும் போதும் சரி சாப்பிடல. எப்படி எனக்கு சக்தி வந்தது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து மலையோட ஸ்டார்டிங்கு நம்மளோட நீலிமலை. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு கன்னிமூல கணபதியில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு அங்கே இருக்க ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு நான் வந்து ஏற ஆரம்பித்தேன். ஸோ தனியாக தான் ஏறினேன். ஒரு 4 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30க்கெலாம் வந்து சன்னிதானத்துக்கு போயிட்டேன். சன்னிதானம் வரைக்கும் எங்கேயுமே அவங்க நிப்பாட்டலை. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயும் உட்காரவும் இல்லை, அதே மாதிரி எங்கேயும் நிப்பாட்டவும் இல்லை. போலீஸ்காரங்க யாருமே எதுக்குமே நிப்பாட்டலை. ஒரே ஒரு இடம் வந்து சபரிபீடமான பிரியும். ஒன்று வந்து பெரிய பாத்தாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். சீக்கிரமாகவே சன்னிதானத்துக்கு போயிடலாம். அந்த பாத்தில் மட்டும் எல்லாரையுமே வந்து பெரிய வழியாக அனுப்பி விட்டாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து கூண்டுலேயோ இல்லை வந்து கேட்டு போட்டோ நிப்பாட்டலை. ஸோ கரெக்டாக ஒரு 3:30 மணி 4 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா எப்பயுமே மேக்ஸிமம் எந்த கூண்டுமே போடுறதில்ல. ஸோ நீங்கள் எப்போ போனாலும் சரி 3:30 மணி 4 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துலையும் நான் வந்து முக்கியமான பாயிண்ட்டான நீலிமலை ஏற்றம், அதுக்கப்புறம் வந்து அப்பாச்சி மேடு பாட்டம், அப்பாச்சி மேடு டாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரங்குத்தி, அப்புறம் சபரிபீடம், சன்னிதானம், இது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒரு இடத்துலையுமே வந்து சின்னதாக கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா 6 மணி போல் வந்து நான் மணிகண்ட சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சீக்கிரமாக வந்துட்டேன்னு எங்களோட மற்ற சாமிகளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நெய் அபிஷேக டிக்கெட் வாங்கணுன்னா நீங்கள் வந்து மஞ்சமாதா கிட்ட வந்து நெய் அபிஷேக டிக்கெட் வாங்குங்கன்னு. ஸோ நான் கன்னிமூல கணபதியை வந்து கும்பிட்டுட்டு அங்கே வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கன்னிமூல கணபதியாண்ட வந்து மணி கட்டுவாங்க. ஸோ அந்த மணியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தேன். ஸோ 2-3 சாமிக்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் மணி எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து
கட்டினதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நான் கொடுக்க மாட்டேன், நாங்கள் ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமி வந்து சரி ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு அவரை வந்து கட்ட சொல்லிவிட்டு நான் மணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போகும், அந்த மணி வந்து யாரை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த மணி கொண்டு போகிறவங்களுக்கு வந்து மணிகண்ட சாமி வந்து பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அதனால் அந்த மணிக்கு வந்து பெரிய சண்டைகளே நடக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 போலீஸே வந்து அந்த கன்னிமூல கணபதியை சுற்றி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த மணிக்காக சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க துரத்தி விட்டுட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கட்டுறவங்க கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி போய் ஒரு சாமிக்கிட்ட கேட்டேன். அவரும் வந்து நீங்கள் கட்டிக்கோங்க, சாரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நானும் போயிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த மணியை பிடிச்சிட்டு எடுத்துட்டேன். ஸோ நம்ம இங்கே சும்மா நிற்கிறதுக்காக சும்மா நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா மஞ்சமாதா கிட்டே போயிட்டு எவ்வளோ நெய் தேங்காய் இருக்கோ அவ்வளோ நெய் தேங்காய்க்கும் நான் வந்து ஒரு டோக்கன் வாங்கிட்டேன். ஸோ அந்த டோக்கனை வச்சு தான் வந்து நம்ம நெய் அபிஷேகம் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே ஒரு 6:30 மணி போல் எல்லா சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் ஒரு இடத்துல வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நெய் தேங்காவை உடைச்சி நெய் எடுத்து அதை உருக்கி அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்காக ஒரு சாமி போனாங்க. அதுக்கப்புறம் இந்த உருக்குன நெய் தேங்காய் எல்லாத்தையும் அக்னியில் போடுவோம். ஸோ அந்த அக்னிக்காக ஒரு சாமி போச்சு. அந்த சாமியே வந்து பிரசாதம் அது எல்லாமே வந்து வாங்கிட்டு ரிட்டனும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இதுக்கு இப்போ மஞ்சமாதாக்கு தேவையான அந்த மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் விபூதி, அப்புறம் கற்பூரம், பன்னீர் இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு அவல், பொரி, கடலை இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நாங்கள் போய் மஞ்சமாதா சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லா சாமியும் வந்து நாங்கள் எங்கே நெய்யை வந்து உருக்கணுமோ அதே இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ சாமி அபிஷேகத்துக்கு போயிட்டு வந்த நெய் எடுத்து அதை வந்து எத்தனை கட்டு எக்ஸ்ட்ரா கட்டு யாருக்குன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் அந்த இதை வந்து பிரித்து குருசாமி கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே அவங்கவுங்க நெய்யை வந்து சேர்கிற மாதிரி குருசாமி பண்ணிட்டாரு. ஸோ முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணி ஆச்சு. அன்னதானம் சாப்பிட்லான்னு போனோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லைன் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சுற்று இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு இறங்கிறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி நம்ம போகிற வழியில் எதனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அதுவும் அங்கே வந்து ஒரு இளநீர் கடை இருந்தது. அங்கே வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் ஒரு இளநீர் மட்டும் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் போய் நிலக்கல்லில் பஸ்ஸு பிடிச்சி நிலக்கல்லுக்கு பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் வந்து அங்கே போயிட்டு எங்கள் காரை எடுத்துகிட்டு அடுத்த பயணத்தை நோக்கி புறப்பட்டுட்டோம். ஸோ நெய்யெல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதை உருக்கிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு அனுப்பும்போது நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து பஸ்மக்குளம்னு ஒன்று இருக்குது. ஸோ பஸ்மக்குளம் பக்கத்தில் தான் வந்து இந்த 18வது வாட்டி வரவங்க எல்லாருமே அவங்களோட தேங்காய் கன்று கொடுப்பாங்க. ஸோ நானும் என் தேங்காய் கண்ணை சாமி முன்னாடி வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து அதை மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் கண்ணை வந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் புதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 18வது வரும்போது எல்லாருமே வந்து தேங்காய் கன்று வந்து கொண்டு வந்து ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அது போல் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கினோம். ஸோ இதுதான் வந்து அக்னிகுண்டம். இந்த அக்னிகுண்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த உடைச்ச தேங்காய் எல்லாத்தையுமே வந்து இந்த அக்னிகுண்டத்தில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இது 18ஆம் படி. நான் வந்து கிளம்பும்போது இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நிலக்கல்லேருந்து பம்பாலேருந்து நிலக்கல் போகிற பஸ் ரூட் தான் இது. இது முடிஞ்சு நாங்கள் திருப்பியும் பம்பா போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக வந்து போகிற வழியில் கம்பம் கிட்ட ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பழனிக்கு போயிட்டோம். ஸோ பழனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு 7:30-7 மணி அந்த போல் தான் போனோம். ஸோ 8:30 மணி வரைக்கும் தான் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நைட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா போதும் உங்களை சாமி பார்த்துடலாம் நீங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் பழனி மலையை ஏறி போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டே வந்து இறங்கிட்டோம். ஸோ இறங்கி வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்க பஞ்சாமிர்தம் பழனி பிரசாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழனி பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கேயே வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம். ஸோ காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்து அங்கேருந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டோம். ஸோ திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கள்ளழகரை பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே பழமுதிர்ச்சோலை இருந்தது. ஸோ கள்ளழகர், பழமுதிர்ச்சோலை, அதுக்கப்புறம் வந்து அங்கே ராக்காயி அம்மன் சொல்லிட்டு மலை மேலே ஒரு அம்மன் இருந்தாங்க. அங்கே தான் நம்மளோட நிபுரா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம் இருந்தது. ஸோ அதை நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த கன்னிசாமி
சாமியும் இந்த மணிகண்ட சாமியும் தான் வந்து அந்த மொத்த பயணத்துமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு சரியாக போயிட்டே இருந்தது. இவங்க கூட எனக்கு நேரம் போகிறதே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய பயணம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஐயப்பனை வந்து இவ்வளவு ஒரு கஷ்டமே இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, எனக்கு அமைஞ்சது எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியாமல் ஐயப்பனையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு சுற்றி எல்லா சாமியும் பார்த்துட்டோம். பழனி பார்த்தோம், திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை, அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீரங்கம் பார்த்தோம். அப்புறம் விராலி மலையில் இருக்க முருகனை பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 முருகன் கோயில் போனோம். அப்புறம் ஸ்ரீரங்க ரங்கநாதரை பார்த்தோம். அவரையும் நைட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பயணம். அது கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு நாங்கள் வந்து சமயபுரம் போயிட்டோம். சமயபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குன்றதுனால நாங்கள் நைட்டாக கிளம்பி அடுத்த நாள் காலையில் ஒரு 2-3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னோடய 18வது வருஷன்றதுனால எனக்கு ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸை போட ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மொத்த கலெக்டிவ் வீடியோவாக இருக்கும். எனக்கு ஐயப்ப பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நன்றி.